வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா புலாவ், சோயா சங்க்ஸ் வச்சு செய்கிறது. இன்றைக்கி வந்து நான் ரோபோ குக்கில் பண்ண போகிறேன். நார்மல் குக்கரில் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசி வந்து கழுவிட்டு ஊற வைங்க. சோயா சங்க்ஸும் நல்லா ஊற வச்சுட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், மிளகாய் மல்லித்தூள் கலந்தது. மல்லித்தூள் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். உப்பு, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் லெமன் வந்து தோலோடு போட போகிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, ரம்ப இலை, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரம்ப இலை இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இது குக்கர் இல்லைன்னா எடுத்துக்கோங்க, எது இஷ்டமோ எடுத்துக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கரம் மசாலா, ரம்ப இலை, வெங்காயம், பச்சை மிளகா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போடுங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய் மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ஜீரா பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் மறந்துடாதீங்க. ஜீரா பவுடரும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுருங்க. புதினா மல்லியும் பாதி இப்போ போட்டுட்டு பாதி வந்து இறக்கின பிறகு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் வந்து மசாலாலாம் நல்லா வேகும். எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு நார்மல் குக்கராக இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து புலாவ் மோடு வச்சு அது ரெடியான பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். நல்லா புதினா மல்லியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உதிரான ஒரு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய பச்சடியும் எக் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ.